அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு வித்யாகாரகரான புதன் 5 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. பஞ்சமாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக திகழக்கூடிய புதன் 5ஆம் இடமாகிய பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று ஜூன் 30ஆம் தேதி வரை வலுவாக சஞ்சரிக்கிறார். அப்படி சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தில் பல்வேறு வகையான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ஆட்சி பலம் பெற்று வலுவாக வீற்றிருக்கக்கூடிய புதனின் முயற்சியால் புதிய கதவுகள் திறக்கும் நேரமாக ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான தருணங்கள் அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. ராசியின் அதிபதி குரு உட்பட பல கிரகநிலைகள் சாதகமற்று வீற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் பஞ்சமஸ்தானத்தில் வித்யாகாரகரான புதன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதும் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதோடு மட்டுமல்லாது அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். எனவேதான் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் சப்தம பார்வையை தனது 7ஆம் பார்வையை லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தின் மீது பதிக்கிறாருங்க. 11ஆம் இடமான லாபஸ்தானம் வலுப்பெறுகிறது. லாபஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான கடன் சார்ந்த நெருக்கடிகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் ராசியின் அதிபதி ஜென்ம ராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. இதுவும் சாதகமான ஒரு அமைப்பாக 7.5 சனியின் நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவேதான் பல்வேறு வகையில நல்ல பல மாறுதல்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது நான் வீழ்வேன் என்று நினைத்த விஷயங்கள்ல கூட எழுந்து நிற்கக்கூடிய வலுவான ஆற்றலை கொடுக்கிறாருங்க. பொது குறிப்பாக வேலை வாய்ப்பு போய்விடும், கலைத்துறையில் இருந்த வாய்ப்பும் பறிபோகக்கூடிய ஒரு சூழல் உண்டு என்று நினைத்து புலம்பிய நிலையில் நல்ல மாறுதல் நிச்சயமாக வித்யாகாரகரான புதன் ஆட்சி பலம் பெற்று பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் உறுதிப்படுத்துகிறார். எழுந்து நிற்கக்கூடிய இடமான ஆற்றலை நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு பல மடங்கு உயர்த்தி வழங்குகிறார். இது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. வித்யாகாரகரான புதன் அவர் இயற்கையிலே சுப கிரகமாக இருக்கிறார். பாவ கிரக சேர்க்கையால் அபசு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் செயல்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் பொதுவாகவே 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது மட்டுமல்லாது அங்கு ஆட்சி பலம் பெற்றிருப்பது இரட்டிப்பு நன்மையை புதனின் முயற்சியால் பெறுவதற்கான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் புதனுடன் இணைந்து சுக்கிரன், சூரியன் போன்ற கிரகநிலைகளும் சப்தம பார்வையை லாபஸ்தானத்தில் பதிக்கின்றன. பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுவதால் குடும்ப உறவுகள் வளப்பெறும். குடும்பத்தில் இருந்த பல்வேறு வகையான சிரமங்கள் முற்றிலும் விலகுவதற்கான யோகம் உருவாகிறது. பல்வேறு வகையில நெருக்கடிகளை சந்தித்து வந்த கும்பராசிக்காரர்களுக்கு அந்த நெருக்கடிகள் விலகுவதற்கான நல்ல சூழலை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும். வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது பண பற்றாக்குறை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பும் இல்லை என்பதை பஞ்சமஸ்தானமாகிய 5இல் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசியின் அதிபதியும் வக்ரம் பெற்றிருப்பதால் பல வகையில வரக்கூடிய விரய செலவுகளும் கூட சுப விரயங்களாக மாறுவதற்கான யோகம் மற்ற ராசிக்காரர்களை விட மிகவும் அதிகமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். என்றால் ராசியின் அதிபதியான சனியின் பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க. புதனின் பார்வையில் சனி சமகிரகமாக இருந்தாலும் கூட ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதனின் அமைப்பின் காரணமாக இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும். தடையை சந்தித்து வந்து தாமதத்தில் இருந்த நிகழ்வுகள் மலமளவென விறுவிறுப்பென விரைவாக செய்து முடிப்பதற்குரிய ஒரு யோகம் உருவாகிறது. உத்தியோக ரீதியாக ஜென்ம ராசியில் வக்ரம் பெறக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக நல்ல பல மாறுதல்கள் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோக வாய்ப்புகள் மிகவும் வலுவாக கிடைப்பதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்கிறார். இந்த தருணத்தில் நேர்முக தேர்வு, எழுத்து தேர்வுக்காக முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு அவற்றில் மிக பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை தேடி தருகிறாருங்க வித்யாகாரகரான புதன். பல்வேறு வகையான உத்தியோக ரீதியான
சிரமங்கள்ல சிக்கி தவித்து உத்தியோகம் நிரந்தரமாக இல்லையே என்று வருத்தப்பட்டவர்களுக்கு அதில் நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நிகழ்வை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். தொழில்துறை வியாபாரத்துறையிலும் எதிர்பாராத அபரிவிதமான புதிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயம் கிடைப்பதற்கான சூழல் உண்டு. தொழிலை விரிவுபடுத்துதல், புதிய தொழில் துவங்குதல், தொழில் ரீதியாக எதிர்பாராத பல சோதனைகள் வந்தாலும் அவை அனைத்தையும் தவிடுபடியாக்கி நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்குரிய வலுவான ஆற்றலை கொடுக்கிறாருங்க. வீழ்வேன் என்று நினைத்த தொழில் ரீதியான பணிகளில் கூட எழுந்து நிற்கக்கூடிய வலுவான ஆற்றலை வித்யாகாரகரான புதன் கொடுப்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பஞ்சமஸ்தானமாகிய 5 சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. எனவே கலைத்துறையில புதிய களவுகள் திறக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையில புதிய வாய்ப்புகள் எதிர்பாராத சந்தர்ப்பத்தில் மகிழ்ச்சியை அள்ளி தரக்கூடிய வகையில் அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய படைப்புகளுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைக்குங்க. மக்கள் மத்தியில் பிரபலம் ஆவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வருமான உயர்விற்கான சூழலும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமாக அனைத்தையும் சிறப்பாக கையாளக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் கிடைக்கிறதுங்க. உங்களுடைய விசுவாசமே உங்களுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கையும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பொறுப்புகளையும் உங்களுக்கு தேடித்தரக்கூடிய வகையில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக உருவாக்கி கொடுக்கிறது. ஆட்சி பலம் பெற்று வித்யாகாரகரான புதன் சஞ்சரிப்பதால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. கும்பராசிக்காரர்களுக்கு கல்வி ரீதியாக இருந்த தடைகள் அனைத்தும் நிச்சயமாக விலகுகிறது. 7.5 சனியாக இருந்தாலும் புதன் வலுவாக இருப்பதால் கல்வியில் மந்தமான சூழ்நிலை எதுவும் நிச்சயமாக இல்லை. விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் 3 ஆட்சி பலம் பெற்று வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. எனவே இந்த வேளையில் விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். தன்னிகரற்ற வகையில உங்களுடைய செயல்பாடுகள் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் பெற்று தரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதை வித்யாகாரகரான புதன் உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் சனியை தவிர பெரும்பான்மையான கிரகநிலைகளுடைய அமைப்பு சற்று சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ராகு கேதுவும் பாதி தூரத்திற்கு மேல் கடந்துவிட்ட இந்த தருணத்துல இந்த பணியை மேற்கொண்டாலும் விவசாயத்துறையில் நல்ல வளர்ச்சி உண்டு. கால்நடை வளர்ப்புல சிறந்த முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகம் கிடைக்கிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் நீங்கும். கற்பனையாக இருந்து வந்த மனக்கவலை விலகும். மனநலனில் நல்ல ஒரு திடகாத்திரமான சூழ்நிலை கிடைப்பதற்கான யோகம் உண்டு. எந்த விதமான பணியாக இருந்தாலும் அவற்றை சிறப்பாக செவன செய்து முடிக்கக்கூடிய யோகம் பெண்மணிகளுக்கு இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க. வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதன் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் விலகி முன்னேற்றமும் சுபிச்சமும் நிறைந்து கிடைக்கும்.